அதிமுக பாஜக இந்த கூட்டணி முறிவு ஏற்பட்ட போது ஜெயக்குமார் சொன்னது கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு பிறகு பாஜக எம்எல்ஏக்கள் நீங்கள் சட்டமன்றத்துக்குள்ளே போகிறாங்க அப்படின்னா அதுக்கு அதிமுக தான் காரணம், அதிமுக இல்லாட்டி பாஜக ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொன்னார். முதிர்ச்சியற்ற நிலையில் அண்ணாமலை பேசுகிறார் அப்படின்றார். அதிமுக தயவால் தான் பாஜக நீ சட்டமன்றத்துக்குள்ளே போகிறாங்க அப்படின்றாங்க. அப்போ அதே நிலை தான் தொடர்ந்து வேறு வழியில் பாஜகவுக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாமா? அதிமுகவோட வழி கிடையாது. சிறுத்தை கடந்த காலத்தில் சொன்னதுதான் அது. விடுதலை சிறுத்தை கடந்த காலத்தில் வந்து தமாக கூட கூட்டணி இருந்தாங்களா இல்லையா? இன்னைக்கு திமுக கூட்டணி இருக்குது. திமுக கூட 2-3 தேர்தல் அவங்க தொடர்ந்து சந்திக்கிறாங்க. அதே நேரத்தில் திமுகவில் இருக்க கூட்டணி கட்சிகள் காங்கிரஸும் சரி, கம்யூனிஸ்ட் ரைட் லெஃப்ட் ரெண்டுக்கும் வேறு அங்கே இருந்து ஆகணும், வேறு வழி இல்லை. ஏன்னா 2 பேருமே ராகு கேதுகள் 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளும். ஆனால் அதே நேரத்தில் விடுதலை சிறுத்தை வந்து அவங்க எந்த அளவுக்கு உண்மையாகவா வந்து 100% நம்பிக்கையோடு அவங்க அங்கே இல்லை திமுக. ஏன்னா திமுக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தமிழ்நாடு முழுவதும் தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் தினசரி சொல்லலா துயரங்கள். ஒரு கருத்து கூட இப்போ நீங்கள் கேட்குறது கேள்வி, நாங்கள் சொல்வது கருத்து, அண்ணன் நிஜாமன் சொல்வது கருத்து, விஜயகுமார் சொல்வது கருத்து, காரை செல்வா சொல்வது கருத்து. ஒரு கருத்தியல்வாதி கூட தமிழ்நாட்டில் அது ஒரு ஆட்சியினுடைய நிலைப்பட சொல்ல முடியாத காரணம். அப்படி சொன்னால் கூட அவங்களுடைய வீடை கண்டுபிடித்து மலங்களையும் சாக்கடைகளையும் வீசக்கூடிய காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டோம். தமிழ்நாட்டில் ஒரு சாதாரண ஒரு தனி மனிதனுக்குரிய நிலைமையே எப்படி இருக்கின்றால் தமிழ்நாட்டுடைய 8 கோடி மக்களுடைய மனநிலை என்ன, பொருளாதார சூழ்நிலை, தொழில் வளங்கள் என்ன, அரசியல் கட்சியுடைய பழிவாங்கும் படலங்கள், அதிகாரத்தை கையில் வந்து எதை வேண்டுமானாலும் செய்யலாம் என்ற நிலைப்பாடு உள்ளது. ஆகவே தான் அப்படிப்பட்ட திமுக ஒரு வழி இல்லாமல் மக்களுடைய மனநிலை திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பது மக்களுடைய மனநிலை தான். எடப்பாடியிடம் ஸ்கேன் பிடித்து உள்ளார். காரணம் என்றால் 4 ஆண்டுகள் முதலமைச்சர் இருந்துள்ளார். உளவுத்துறையுடைய ரிப்போர்ட் அவங்களுக்கு கொடுக்காம இருப்பாங்களா? மனநிலை என்ன கொடுப்பாங்க? அங்கே சூழ்நிலை கொடுக்க. ஆகவே அவர்கள் சந்திப்பது கூட்டணி, அண்ணன் விஜயகுமார் கூட்டணி வருவதும் இயல்பான அதுடைய சூழ்நிலைகள், அந்த நேரத்தில் தலைவர் எடுக்கக்கூடிய முடிவுகள். ஆனால் இன்னைக்கு உள்ள தமிழ்நாட்டில் உள்ள நிலைப்பாடு இலை மீது இலையும் மலரும் ஒன்று சேர்ந்தால் சூரியன் மறையும் என்பதில் எந்த விதமான மாற்றம் இல்லை என்பது அண்ணன் நிஜாமுதீன் ஒவ்வொரு தொலைக்காட்சியில் வரும்போது பாஜக எதிர்ப்பான ஒரு சூழ்நிலை அவர் ஏற்படுத்திக் கொள்கிறது. அவருடைய மனநிலை காரணம் என்றால் தங்களுடைய சிறுபான்மை சமுதாயம் திமுகவுக்கு மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணுறீங்க, நீங்கள் ஓட்டு போடுறீங்க, நீங்கள் அண்ணன் சீமன் கேட்ட மாதிரி இதுவரைக்கும் உங்களுடைய இனத்துக்காக ஒரு நல்ல அமைச்சர் பதவி கொடுத்துருவார்களா அல்லது உங்கள் இனத்துக்காக நல்ல துணை அமைச்சர் கொடுத்துருக்காங்களா? எல்லாம் நாடகம், ஓட்டு வங்கிக்கான நாடகம். சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளை வாங்கி தமிழ்நாட்டில் அப்படியே ஒரு நிலைப்பாடு உருவாகி இப்படியே தேர்தல் நடத்த வேண்டும். கடந்த 2 தேர்தலில் இலையும் மலரும் ஒன்று சேர்த்து சூரியன் மறையிலேயே பொறுத்து பாருங்க சார். அதாவது திமுகவுடைய பொய்யான பிரச்சாரங்கள் தங்களை விட்டால் சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பு யாரும் இல்லை என்ற பொய்யான பிம்பத்தை உருவாக்கின்றது திமுக கட்சி. ஆகவே தான் மக்களும் இவர்கள் வந்தால் நமக்கு செய்வாங்க, யாருக்கும் அவர்கள் பாஜக தனித்து வளர முடியாது. சார் தேர்தலில் ஒரு அப்படி பார்த்தா இதே கேள்வி திமுக கேட்க முடியுமா? இதே கேள்வி தமிழகத்தில் தனித்தனியாக நில்லுங்க, எல்லா கட்சியும் தனித்தனியாக நில்லுங்க சார். யாரு ஜெயிக்கணும், மக்கள் யாரு போட்டு போடல, பெரிய கட்சியோட கூட்டணி அமைச்சுதான் ஆகணும் சார். ஒரு விஷயம் சார், 38 கட்சி கூட மத்தியில் ஐஎன்டி என்ற போலியான கூட்டணி அமைத்து காங்கிரஸ் கட்சி திமுக இவ்வளவு கட்சி 38 கட்சி எடுத்து கூட்டணி அமைச்சு நீங்களே 100 மேல தாண்ட முடியல. காங்கிரஸ் கட்சி 2014 வரை இன்னைக்கு வரைக்கும் ஜெயிச்ச தமிழ்நாட்டு எம்பிக்கள் நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டில் என்ன சாதிச்சாங்க, என்ன கொண்டு வந்தாங்க, தொகுதி வாக்களிச்ச மக்கள் என்ன திட்டங்களை கூட ஒண்ணுமே இல்லை. எல்லாம் நாடகத்தினுடைய நிலைப்பாடு. இதை மக்களை ஏமாற்ற வேண்டும். சிறுபான்மை மக்களுக்கு நாங்கள் தான் பாதுகாப்பு வேண்டும். திமுக பொய்யாக சொல்லி உங்களிடம் வாக்குகளை கேட்டு நீங்களும் ஓட்டு போடுறீங்க. நம்பி ஏமாறுவது நீங்கள் தான், உங்கள் சமூகம் அல்ல, சமுதாயம் அல்ல. இதையெல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுங்கள். ஆனால் 2026 அதிமுக பாஜக ஆட்சி கூட்டணி வைத்தால் மிகப்பெரிய வெற்றி வாய்க்க சூடும். சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாவனாகவும் அரணாகவும் இந்த கூட்டணி கட்சி அமையும் என்பது நிறைய விமர்சனம் சொல்றீங்க. சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கல திமுக அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. அது மக்களுக்கு தெரியும்ல, சிறுபான்மை மக்களுக்கு தெரியும்ல. சரிங்க, ஒரு காவல்துறை சமீபத்தில் ஒரு அதிகாரி எப்படி இறந்தாங்க உங்களுக்கு தெரியும். அதே போல புதுக்கோட்டையில் ஜஃபார் அலி என்ற மிகப்பெரிய சமூக ஆர்வலர் எப்படி ஏங்க நீங்க தானே சிறுபான்மை மக்களுக்கு குரல் கொடுக்க வேண்டியதானே? நீங்க ஏன் குரல் கொடுக்கல? நிஜாமுதீன் அண்ணன் ஒரு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஏன் எங்களுடைய இனத்தை சேர்ந்த இப்ப சிறுபான்மை மக்கள் சேர்ந்த இப்படி கொண்டு குவிக்கின்றார்களே, இது என்ன, இது ஆட்சியா? நீங்க கண்ணகி மாதிரி தலைவரி கொடுத்து நிற்க வேண்டாம், அட்லீஸ்ட் ஒரு குரலாவது கொடுக்க வேண்டாம், கொடுக்க வேண்டாமா? ஏன் நீங்க 70 சார் தமிழ்நாட்டில் இஸ்லாமிய சமூகத்துக்காக 70க்கும் மேற்பட்ட அமைப்புகள் உள்ளன. ஒரு அமைப்பாவது அதை கண்டிச்சிங்களா? அப்போ உங்களுடைய மனநிலை என்ன, உங்கள் நோக்கம் என்ன? யாரிடமோ நீங்கள் உங்களுடைய சுயமரியாதையை நீங்கள் அடமான வைக்கலாமா? அதைத்தான் நம்ம கேட்கின்றோம். இதனால ஏன் குரல் கொடுக்கலன்றாரு. எல்லா அமைப்புகளும் அதை கண்டித்து குரல் கொடுத்தன. அவர் பேப்பரில் படிக்கிறான்னு சொன்னால் நான் என்ன பண்ண முடியும்? எல்லா அமைப்பும் அவங்க எதிர்பார்க்க தவறு நடக்கும்போது சொல்லியிருந்தேன்.